ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாடிஃபைடு வேரியேஷனல் பிரின்சிபல் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாடிஃபைடு வேரியேஷனல் பிரின்சிபல் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஹாமில்டன் பிரின்சிபல் இதில் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை வந்து படிச்சிங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஹாமில்டன் பிரின்சிபல் ஸ்டேட் தட் del I is equal to del integral of t1 to t2 L dt is equal to 0 அப்படின்னு ஃபார்முலா. அண்ட் தென் எல் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், QJ, Q டாட் J, T அப்படிங்கிறது தெரியும். அதை சப்ஸ்டிட் பண்ணால் இது ஒரு ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாவை நமக்கு எப்படி வேணாலும் நமக்கு வந்து ஃபார்முலாவை கொடுத்து கேட்பாங்க. அதே மாதிரி இது வந்து ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன். ஸோ ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இது கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா சமேஷன் ஆஃப் ஜே பிஜே கியூ டாட் ஜே மைனஸ் இந்த இடத்துல வந்துன்னா லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சமேஷன் ஆஃப் பிஜே கியூ டாட் ஜே மைனஸ் இது ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன், ஓகேங்களா? சரி, அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வேரியேஷனல் பிரின்சிபல் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ டெல் இன்டெக்ரல் ஆஃப் t1 to t2 சமேஷன் ஆஃப் I pj q டாட் j மைனஸ் h q p t dt is equal to 0 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ இது வேரியேஷனல் பிரின்சிபல் அப்படின்னு ஃபார்முலா, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன். The important variational principle associated with the Hamilton formation with the principle of least action. அதாவது A is equal to integral of t1 to t2 2t dt. அதாவது t அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும் நமக்கு கைனடிக் எனர்ஜி. அப்போ ட்வைஸ் ஆஃப் த கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறத அதை லிமிட் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? இதுவே கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க. 2t is equal to summation of j pj q dot j. அடுத்து வந்து இதே இன்னொரு ஃபார்முலா வந்து இன்டெக்ரல் ஆஃப் t1 to t2 சமேஷன் ஆஃப் pj q dot j dt அப்படின்ட்டு. அடுத்து இன்னொரு ஃபார்முலா டெல் integral of t1 to t2 summation of j pj q dot j dt is equal to 0. The principle of least action state that the variation of action along the actual path between the given time interval of is minimum. அதாவது இந்த இடத்துல இன்டெக்ரல் போட்டிருக்காங்க இல்லையா, t1 to t2. ஸோ அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃபார்முலா எல்லாமே நமக்கு வந்து ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெல் bracket of t2 minus t1 equal to 0 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ஃபெர்மட் பிரின்சிபல் ஃபார்முலா அப்படின்னு அர்த்தம். ஃபெர்மட் பிரின்சிபல் இதுவும் நோட் பண்ணிக்கங்க. அடுத்து இன்னொரு ஃபார்முலா பாருங்கள், இதுதான் வந்து ஜோகோபி ஃபார்ம் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் பிரின்சிபல். இதுவும் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா? இந்த சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி பார்ட்டிகல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா த லென்த் ஆஃப் ஆர்க் லென்த் ஆஃப் ட்ராஜெக்டரி அப்படின்னு அர்த்தம். ஸோ டெல் இன்டெக்ரல் ஆஃப் ரூட் ஆஃப் t 2m bracket ஆஃப் h மைனஸ் v ds இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது எல்லாமே வந்து நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தான் கொடுத்துருக்கேன். நான் ஃபுல்லாக இது வந்து கிளாஸ் எடுக்கல, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ஓகே? ஸோ தேங்க்யூ.